ஒரு வார்ல ஸ்ட்ரென்த்தை விட ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அனிமி. நியூக்ளியர் வார், எர்த்குவேக், எக்கனாமிக்கல் டவுன்ஃபால் இந்த மாதிரி அடி மேல அடி விழுந்த ஜப்பான்ல இதை விட ஒரு மிகப்பெரிய ஐடியா மக்களுக்கு நடுவில் தி கிரேட் வயலண்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இதனால பாப்புலேஷன் குறைஞ்சு டெக்னாலஜி அழிஞ்சு ஜப்பான்கிற ஒரு கண்ட்ரி யமாட்டோ பௌ செய் அப்படிங்கிற 3 கண்ட்ரியா பிரிஞ்சிருது. இதை தான் சங்கோக்கு பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு கடைக்கோடியில சாதாரணமா வாழ்ந்துகிட்டு வர்ற ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் நம்ம அவட்டரு மிசுமி அண்ட் அவனோட ஒய்ஃப் பேரு சாக்கி. நம்ம அவட்டரு மிசுமியை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே நாலேஜபிளான பர்சன். ஜாகிரபி, ஹிஸ்டரி அண்ட் பர்டிகுலரா வார் ஸ்ட்ராட்டஜில ரொம்பவே நாலேஜபிளான பர்சன். எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கலா அனலைஸ் பண்ணக்கூடிய ஆளு. இந்த ஸ்கில்ஸ்னாலேயே இவன் தான் ஒரு நாள் பிரிஞ்சு கிடக்கிற இந்த ஜப்பானை ஒன்னு சேர்த்த போறான்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தா. பட் அது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் நிப்பான் சங்குக்கு அப்படிங்கிற அனிமியோட பாக்கி கதை. வார்னு பேசிக்கிறாங்க, அப்ப அடிதடின்னு ஆக்ஷன் பாக்கடா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்கன்னா நீங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. பிகாஸ் இது கம்ப்ளீட்லி வந்து நம்ம கத்தி சண்டை மாதிரி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜிக்கல் பேட்டிலாக தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த அனிமி ரொம்பவே ஒரு ஸ்டாண்டலோனா தனித்தன்மையா தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் முக்கியமா இந்த அனிமியை பத்தி சொல்லணும்னா இதோட அனிமேஷன் குவாலிட்டி லிட்ரலி கையில வரைஞ்ச டிராயிங்ஸ் அப்படியே நகர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வருஷத்திலே வந்த அண்டர் ரேட்டடான ஒரு அனிமினா கண்டிப்பா இதை சொல்லுவேன். சைக்காலஜிக்கலான பேட்டில்ஸ் அண்ட் வார பத்தின இது ஒரு ஹிஸ்டரி பீரியட் அந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.